அம்மா முதலமைச்சர் ஐயா வந்து இங்க இருங்க, மத்திய அரசிலிருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. இனிமே பல்கலைக்கழகம் பூரா ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. மாநில உரிமையெல்லாம் அப்படிலாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஆளுநரை வச்சு நம்மளை குடைச்சல் கொடுத்துருந்தாங்க. இப்போ இனிமே ஆளுநர் வச்சா எல்லாம் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிக்காரு அண்ணன். பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது. துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வுக்குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? வேற என்ன அது எடுத்துக்காட்ட முடியும்? மாநில அரசுகள் தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்கள் அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது.